பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பின்பு மீண்டும் அண்ணன் உமாபதி அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்படி இருந்தாலும் அதாவது தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்கிற மாதிரி விஜயுடைய பார்வை, அவருடைய பேச்சு, அது எல்லாத்துலேயுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காப்புல. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்க்கணும்னு நினச்ச ஒரு நடிகரான விஜயை பார்க்கணும்னு நினச்ச ஒரு தோற்றம் இருக்கும்ல. விஜய்னா அமைதியாக இருப்பார், சைலண்டாக இருப்பார், எப்பயாவது தான் பேசுவார். அதை இப்போ கரெக்டாக கடைப்பிடிக்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு அந்த முகம் எந்த விதமான எக்ஸ்பிரஷன் காமிக்காமல், மகிழ்ச்சியும் காமிக்காமல், சோகத்தையும் காமிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. பேச ஒரு ஞான நிலைமை. பேச வரும்போது பேசுகிறார், அவ்வளோதான் ஞானின்றது. ஓகே. ஞானிகள் நீங்கள் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஆன்மீக பயணம்லாம் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இங்கே இந்த லோக்கல் கோயிலுக்கு போயிருப்பீங்க, திருச்செந்தூர் அங்கங்கே. நீங்கள் இமயமலைக்கு அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, அதே மாதிரி இலங்கையில் ஆன்மீக பயணம் இருக்குது. பௌத்தர்கள் பூரா அங்கே போவாங்க. அந்த ஆன்மீக யாத்திரையில் பார்த்தீங்கன்னா புத்தரோட பல்லு அந்த கோயில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அனுராதபுரம்னு ஒரு இடத்துல ஆன்மீக பயணம் போவாங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ்ஸு, கையில் வெள்ளை கயிறு கட்டிட்டு அமைதியாக போவாங்க. அதே மாதிரி நம்ம இந்து எடுத்துட்டிங்கன்னா நேபாள் வரைக்கும் போவாங்க. இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை துணி போட்டு இங்கே மெக்கா ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண அட்டகாசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் மெக்கா போகும்போதோ, ஆடி அடங்கிய டைம் அனுராதபுரம் போகும்போதோ, இல்லைன்னா நீங்கள் தாய்லாந்தில் புலிக்கோயிலுக்கு போகும்போதோ அமைதியாக போவாங்க. ஆனால் அப்போ அமைதியானவன் அர்த்தம் கிடையாது. புரியுதா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆம்புலன்ஸ் சவுண்டு போட்டுகிட்டே போகும். ஆஸ்பத்திரி பரபரப்பாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், அதை கொண்டு வருவாங்க, ஸ்ட்ரெச்சரை கொண்டு வருவாங்க, ஏற்றி கொண்டு வருவாங்க. ஆனால் ஐசியூவில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பரபரப்பே இருக்காது, சத்தம் சைலண்டாக தான் இருக்கும். அப்புறம் செத்துட்டா என்ன ஆகும்? டோட்டல் சைலண்டாக. புரியுதா அவங்களுக்கு? அது மாதிரி நீங்கள் அதை இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆம்புலன்ஸ் ரொம்ப இவ்வளோ பரபரப்பாக இருந்தார், அவர் அப்படி தூக்குனாங்க இப்படி தூக்குனாங்க, அவங்க பாட்டுக்கு போட்டு மூக்கில் தான் மாட்டி விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லைன்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துக்கு அப்படி பரபரப்பு, இந்த இடத்துக்கு அமைதி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதி தானே. விஜய் தனிப்பெரும்பான்மையாக எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு 106 107 சீட்டுக்கிட்ட ஜெயிக்கிறார். அப்படிங்கிறப்போ தனிப்பெரும்பான்மையை ஜெயிக்கல, அதிக இடங்களை ஜெயிக்கிறார். தனிப்பெரும்பான்மை வரல, அதிக இடங்கள் ஜெயிக்கிறார். அதிக இடங்கள் ஜெயித்து ஒரு 107 இடங்கள் ஜெயிக்கும் பொழுது எல்லாமே எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, பார்த்தீங்களா இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு கூட்டணியே இல்லாமல் 107 சீட்டு வந்திருக்கிறாரு. எந்த கூட்டணியுமே இல்லை, தவேக்காங்கிற அந்த ஒரே ஒரு பேருக்காக 107 இடங்கள் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா, இப்போது பெரும்பான்மை காமிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கிறப்போ யாரை கூப்பிடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இவர் நான் பிஜேபி எல்லாம் அதுக்கு எனக்கு அந்த சாயம் பூசாதீங்கிறத ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிகிட்டே வர்றார். ஆனாலுமே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது, ஒரு அதிமுகவோட சேர்ந்துருவாரோ, இவர் அந்த மாதிரி தான் கூட்டணி போகிறார் அப்படின்னு. பட் திடீர்னு பார்த்தா விஜய் இந்த பக்கம் சிபிஐ சிபிஐஎம், அதுக்கப்புறம் இவங்க இந்தியன் முஸ்லீம் லீகு, அதுக்கப்புறம் இவங்க நம்ம விசிகா, இவங்க எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னாங்க. பாமகவா காங்கிரஸான்னு தெரியல அப்படிங்கிறதையும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குனாங்க. திடீரென்று ஒரு மாற்றம், காங்கிரஸ் உள்ளே போயிடுச்சு. காங்கிரஸ் உள்ள போனால் இவங்க எல்லாரும் வராங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இது கவர்னர் ஆட்சிக்கு மாதிரியோ இல்லை இந்த மாதிரி அவங்க கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நானே சொல்கிறேன் நீங்கள் போங்கன்னப்போ இவங்க எல்லாரும் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எந்த விதமான பதவியும் வேணான்னு சொல்லிவிட்டு இவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி இந்த ஆட்சி அமையுது. இந்த ஆட்சி அமையும் போது எடுத்தோன்னே பதவி பிரமாணம் இது பண்ணுறப்போ பதவி இருக்கிறார் அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் எடுத்தோன்னே வந்தே மாதரம் வருது. மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து திணறி தான் பாடுறாங்க. அதாவது திணறி பாடுறாங்கன்னா, நீராறும் கடலொடுத்தன்னு திருப்பி நீராறும் கடலொடுத்தன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஒரு மாதிரி இருந்தது. இப்படிலாம் நடந்தோடனே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இது ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உடனடியாக அவர் அவங்க சார்பில் இல்லை தெரியாமல் நடந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் இதை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்தே மாதரம் வராது, தமிழ்தாய் வாழ்த்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ விஜயுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய அரசு நிலைப்பாடு என்ன? இவங்க எல்லாத்துக்கும் அடங்கி போகிறவங்களா, அனுசரித்து போகிறவங்களா, இல்லை எதிர்ப்பாங்களா? இல்லை அனுசரித்து போகிறவங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்றதுனால அதை பண்ணியிருக்காங்க. அதை டிசைன் பண்ணது கவர்னர் ஆஃபீஸ் தான் பண்ணியிருக்குது.
அவரோட செக்ரட்டரி தான் பண்ணியிருப்பாங்க. அவர்களுடைய நோக்கம் வந்து பாஜக பூத்துறது. நல்ல வேளை இது கூட பாட விட்டுருப்பாங்க, சாவர்கரை வாழ்த்தி கூட பாடியிருப்பாங்க. அதுவும் அன்றைக்கி விஜய் வந்து ஏற்றுட்டு தான் இருந்திருக்கணும். ஏன்னா முதல்ல பதவி ஏற்க போகும்போது என்ன வருதுன்னு இந்த ஆர்டர்லாம் இவங்க கேட்டிருக்கணும். இவங்களுக்கு கேட்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கவர்னரே நம்மளை பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த நேரத்தில் ஏதாவது கரடி விட்டோம்னா நம்மளை டோட்டலாக ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு கூட கேட்காம இருந்திருக்கலாம். நான் அதுக்கப்புறம் அதை ஒழிச்சு நான் வந்து அப்படிலாம் இனி மாட்டேன். இப்போ என்னை அடுத்த முறை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் அதை முடிவு பண்ண முடியும். பாடிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. சரி, அடுத்த டைமு நாங்கள் மாற்றிக்கிறோம். வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, பொத்தி வளர்க்குறோம். டப்புன்னு ஒருத்தன் லவ் பண்ணி மூத்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அப்போ தான் அந்த வீட்டில் ஒரு சுதாரிப்பு வரும். அது வரைக்கும் விட்டுருவாங்க. அப்புறம் 2வது 3வது பிள்ளைய யாரும் லவ் பண்ணிடாத அளவுக்கு வீட்டில் டெய்லி ஏதாவது மந்திரம் ஊதி சரி பண்ணாங்க. அந்த மாதிரி தான் குடும்பத்தை தப்பு சொல்ல முடியாது. அசால்ட்டாக இருந்த விளைவு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க, எதை லவ் பண்ணி. அந்த மாதிரி தான் இந்த நடந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மோசமான குடும்பம்னு சொல்லிட முடியாது, பார்க்கலாம். அடுத்தடுத்த பிள்ளையும் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா வளர்ப்பு சரியில்லையா? இல்லை அது வந்து நம்ம இது நான் சொல்கிறது பழைய காலத்தில். இப்போல்லாம் அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் சொல்கிறேன். அந்த காலத்து கதையை நான் உதாரணமாக சொல்கிறேன். 3 பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் ஒருத்தன் வந்து மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா குடும்பமே இதாயிடும், ஷாக்காயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரீவாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பார்க்கணும். 2வது வந்து அவருடைய உடை. எல்லாரும் சொன்னது என்னென்னா, ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போட்டாலே வந்து கோட் அக்செப்டட்னு சொல்லிட்டு இருந்த காலங்களில், எல்லா இளைஞர்களும் அதை எதிர்பார்த்த காலங்களில் அவர் சிஎம்மாக பதவியாக இருக்க. அவங்க இப்போ பேண்ட்டு பைத்தியக்காரங்க அதே பேண்ட்டு சட்டையை போகணும்ல. இப்போ தச்சிருப்பான் சில பேர் 2-3 சட்டை பேண்ட்டு சட்டையை தச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு திருப்பி ப்ளூவுக்கு மாறினவன். அது ப்ளூவா பிளாக்கா? பிளாக்கு ப்ளூ, டார்க் ப்ளூ. ஓ, பிளாக் கோட் இல்லை, அது பிளாக் கோட் இல்லைன்னு நினைக்கிறேன், ப்ளூ, டார்க் ப்ளூ. அப்படியா? ஏன்னா அது வந்து ஃபுல் டார்க்காக இருந்ததா செட் பிளாக் நினச்சேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதாவது இதற்கு எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க ஒருத்தர், நம்ம எல்லாரும் ஒரே பாதையில் போய் அப்புறம் விஜயும் போனால் அப்புறம் என்ன பைத்தியக்காரது? மாற்று அரசியல்ங்கிறது பார்க்குறவங்க டப்புன்னு சிஎம் வித்தியாசமாக தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சட்டசபையிலே வித்தியாசமாக தெரியணும், தனியாக தெரியும். அப்போனா அப்படி தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ உடை வந்து ஒரு முக்கியமான ஒன்று கிடையாதா சட்டப்பேரவையில்? அதுதான் உடை தான் முக்கியமானது தான். போட்டு தானே இப்போ என்ன கழட்டி போட்டு ட்ரௌசரோடையா போனாப்புல? இல்லைண்ணா, ஒரு யூனிஃபார்மிட்டியோ இல்லை அதுக்கு யூனிஃபார்மிட்டி கூட இல்லை, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு தான் போடணுங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் நான் ட்ரௌசர் ஷார்ட்ஸ் பனியன் கூட போட்டு போகலாம், முண்டா பனியன் கூட. முதலமைச்சர் பார்த்து போடுறது தான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓ, அந்த ஆடை அணிவது அவரவர் சுதந்திரம். அது ட்ரெஸ் கோடுன்றது வந்து அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. அது அடிமைத்தனம். இப்போ விஜய் வந்து ஒரு ஷார்ட்ஸு ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு டிஷர்ட் காலர் வச்சு போட்டு போனான்னா என்ன தப்பு இருக்குது? புரியுதாங்க? அதில் சட்டத்திலே இடம் மாற்றிடலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். மாற்றிட்டா நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் எந்த தவறும் பெருசாக இல்லை. ஓகே. அண்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது அவர் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் ஆட்சியை நினைவு கூறுறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த கோட்டை போட்டிருக்காரு. நீங்கள் மட்டும்தான்டா கோட்டு போடுவீங்களாடா? எங்களை அடிமையாக வைத்திருந்த காலத்தில் நாங்கள்லாம் கோவணத்தை கட்டிக்கிட்டு துண்டை மேலே போடக்கூடாது, இடுப்பில் கட்டிட்டு போகணும். நீங்கள் மட்டும் கோட் சூட் போடுவீங்க. இன்றைக்கி நான் போடுறேன்டா கோட்டு, நான் ஜெயிச்சிட்டேன், நீ போட்ட பிரிட்டிஷ்காரன் போட்ட அதே கோட் சூட்டை போட்டு நான் வந்து உட்காரண்டாங்க. அப்படி கூட சவாலாக இருக்கலாம்ல. நீங்கள் எதையுமே பாசிட்டிவ். ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து தான் இது பண்ண. ஆங்கிலேயர் ஆதிக்கம் நீ மட்டும்தான் போடுவியா? வெள்ளைக்காரன் மட்டும்தான் கோட் சூட் போடணுமா? பேண்ட் ஷர்ட்டை போடணும்? ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லேயுமே எந்த சீஃப் மினிஸ்டருமே வந்து கோட்டு போட்டு நான் பார்க்கல. அது நிறைய இடத்துல பார்க்கல. இல்லை வேற யாராவது போட்டிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா. இல்லை நான் உங்களை கேட்குறேன், கர்நாடகாலையோ போட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் டெல்லியில் போட்டிருக்காங்க. டெல்லி குளிருக்காக போட்டாங்க. அது இப்போ இங்கேயும் இப்போ ஏசி ஃபுல்லாக வச்சா குளிர் தான் செய்யும் சட்டமன்றத்தில். ஏன்னா வெயில் என்ன நடுவில் ஆலமரத்துக்கு அடியிலையா போட்டு வச்சுருக்காங்க பெஞ்சு. ஸோ அது வந்து என்னென்னா அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர் கோட்டு சூட் போட்டிருக்காரு. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே, எந்த விதமான கலரையும் குறிப்பிட விரும்பலை நான் வந்து இரண்டு, அதாவது கலர்ஸ்க்கு இல்லாமல் கருப்பு வெள்ளை என்ற அந்த 2 நிறத்திற்கும் நான் பொதுவாக இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு 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 நீங்களாம் நினச்சிக்கிற வேண்டியதான். அது கருப்பு இல்லை ப்ளூன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது கருப்போன்னுங்கிறது பல பேர் யோசிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறப்ப அது கருப்பு தான் தெரியும். உங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கிட்ட பார்த்துட்டிங்களா இப்போது? இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நீங்கள் ப்ளூ, நீங்களே நான் தான் ப்ளூன்றது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்.
நீங்கள் வேணா கிட்ட போய் பார்த்து எங்களுக்கு தூரத்துலேருந்து தெரிவதும் உங்களுக்கு எப்படி தெரியல. தூரத்துலேருந்து எடுத்த டெய்லர் சொல்லுவாங்கல்ல, டெய்லருக்கு தெரியும்ல, எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு தெரியும்ல என்ன கலர்னு. ஸோ அந்த டெய்லர் உங்களுக்கு தெரியும். சிறப்பு. ஸோ அது இப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அறிக்கையை விடுறாரு இல்லையா, அதாவது நான் சொல்கிறது வந்து தேர்தலுக்கு முன்பாக இதெல்லாம் செய்ய போகிறோங்கிற அறிக்கை. அதில் எடுத்தோன்னே சொல்கிறாரு இந்த மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ, ஆனால் யாரெல்லாம் 500 யூனிட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில் வரும்போது அதெல்லாம் கரெக்டு தாங்க. அதுக்காக நீங்கள் 3 ஏசி, இப்போ உங்கள் வீட்டில் 3 ஏசி வச்சுருக்கீங்க, ஹாலில் 1 வச்சுருக்கீங்க, 2 ரூமில் 2 ஏசி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு ஓசியில் கொடுக்கணும்? நியாயம்தான். நான் இல்லை எனக்கு இந்த இப்போ நான் 2 ஏசி வச்சுருக்கேன், கரெக்ட், எனக்கு எதுக்கு ஃப்ரீ? ஏழைகளுக்கு தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. அக்கா நீங்கள் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னீங்கன்னா இல்லை. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 500 யூனிட் உபயோகப்படுத்தவனுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு நீங்கள் முன்னாடி சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அது இப்போ எல்லாம் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் எப்படின்னா இது போட்டு வச்சுருப்பான், ஸ்டார் போட்டு எல்லாமே ஏமாத்துக்காரன் தாங்க. இப்போ சட்டை இது 50%ன்னுப்பான், ஆஃப் சைடில் 50% ஆஃப்னு போட்டு ஸ்டார் போட்டிருப்பான். ஒன்று என்ன சொல்லுவான்னா அங்கே போய் பார்த்த உடனே கண்டிஷன் சப்ளை அப்படின்வான். அங்கே போனீங்கன்னா சார் 4 எடுத்திங்கன்னா 50% ஆஃப் சார், 2 எடுத்திங்கன்னா 20% தான் சார் ஆஃபு, 1 எடுத்திங்கன்னா ஆஃப் கிடையாது சார். விளம்பரம் 50% ஆஃப்னு போட்டீங்க. ஆமாம் சார் இருக்குது, இந்த இடத்துக்கு 4 எடுங்க அப்படின்வான். அதுக்கப்புறம் இன்னும் சில பைத்தியக்காரன் நான் என்ன பண்ண திட்டு பயில என்ன பண்ணுவேன்னா ஏமாத்துக்காரங்க போன உடனே நீ முதல் நாள் ஓப்பன் பண்ணோடனே போனீங்கன்னா கூட சார் அந்த ஆஃபரில் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க சார், காலி சார், இப்போ சாதா இந்த ஐட்டம் தான் சார் இருக்குது. அப்புறம் ஏன் நான் வெளியே 50% போர்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு பதில் இருக்காது. 50% 75% ஆஃப்னு போட்டிருப்பான். அங்கே போய் பார்த்தா ஆஃபே இல்லைன்னுவான். என்னென்னா சார் அது ஸ்டாக் காலியாக சார், இதுதான் சார் இதுக்கு இது எடுத்துங்க, இது வேணால் உங்களுக்கு ஒரு 20% போட்டு தரலாம் அப்படின்ட்டு தான். அது வந்து சகஜமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் கார் வாங்க போனீங்கன்னா 6 லட்சத்தி அந்த காரெலாம் வந்து 18 லட்ச ரூபா காரை எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னா 9,99,999 போட்டு ஸ்டார் போட்டு வச்சுருப்பான். என்னடா இது இவ்வளோ பெரிய காரு 9 லட்சமா அப்படின்னு போனீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், வித் டேக்ஸ் ரோட் அதில் போனீங்கன்னா டேக்ஸ் ஒரு 1,40,000 ரூபா, இன்சூரன்ஸ் ஒரு 90,000 ரூபா, ரோட் டேக்ஸ் அதுன்னு போட்டால் அதில் ஒரு 4 லட்ச ரூபா ஆயிடும். அந்த 9,999 10 லட்சம் அது. அப்போ இது 4 லட்சம்னா 14.5 லட்சம். பார்த்தீங்கன்னா அது பேசிக் மாடல்மா. இல்லை இது இல்லைன்னா செட்டு இருக்காது சார், பேசிக் மாடல் சார் இது அப்படின்னா. இது மிரர் அது இருக்காது சார், இதில் வந்து ஒன்லி ஸ்டேரிங்கு அது இது இருக்கும், வண்டி போகும், அவ்வளோதான். இது எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த எஸ் மாடல் போகணும், இல்லை S2 போனீங்கன்னா அப்படின்னு கொண்டு வந்து 25 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துடும். ஆனால் பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா 9,999 போட்டு. இது வந்து இப்போ ஒரு கார்ப்பரேட் வகையான ஆமாம், எல்லாம் டெக்னாலஜி வளர வளர விஜய் கோட் சூட் போட்டார். பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்கும், புரியுது அவங்களுக்கு. ராதா வந்து +2 படிக்கிறதுக்கு சிட்டி டவுனுக்கு போவாள், ஹாஸ்டலுக்கு பாவாடை தாவணி போட்டு போவாள். +2 முடித்து இப்போ 10th படிக்கும்போது +2 முடித்து லீவில் வரும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ட் மிடி போட்டு வருவாள். அப்போ தான் கார்த்திக் சொல்லுவாப்புல, அது மணிவண்ணன் டைலாக்கு. அப்படி பார்ப்பாங்க, அப்படியே காலையே பார்ப்பாங்க, பார்த்துட்டு பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்கணும் இன்னும் டைலாக் வரும் அந்த காலத்தில். அந்த மாதிரி தான் இவர் படிக்க படிக்க அப்புறம் வெள்ளைக்காரனாக மாறிடுவார். இப்போ மாறிட்டு வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட் ஷூட் போட்டுருக்காரு. நீ ஆதரவாக நினைக்கூடாது. ஓகே, நீ போடுவ, நான் போட முடியாதா? அதான் இந்த தாய்மாமன் போடக்கூடாதா? தாய்மாமன், அந்த இது தாய்மாமன் சீர். ஓகே. ஆனால் இப்போது அடுத்தது வந்து செஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம். அந்த 2 விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து இந்த வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு பெண் அமைச்சர், அவங்க பேர் கீர்த்தனான்னு நினைக்கிறேன், கீர்த்தனா வந்து சொல்கிறாங்க, இதுவரை பார்க்காத ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாலிட்டிக்ஸை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது விஜய் மட்டும்தான் அறிவிக்கிறாரா? அதாவது என்னென்னா வெள்ளை அறிக்கைன்னா அந்த என்னை சொன்ன பைத்தியக்காரிக்கு என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல நீங்கள் சொல்கிறது. இல்லை, அந்த அமைச்சர் அவங்க தான் அமைச்சர், அந்த அம்மா அந்த கீர்த்தனான்னு நினைக்கிறேன், அவங்க தான். ஆமாம், அவங்க தான். டிரான்ஸ்பரண்ட் பாலிடிக்ஸ்னால் ஒரு வேளை விஜய் வந்து கண்ணாடி குண்டுக்குள்ளே வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. அங்கேருந்து பார்க்கும்போது எல்லோரும் பார்த்தா க்ளீனாக தெரிகிற மாதிரி அப்படி பண்ணுறாங்களா? அந்த இதில் கூட ஏவிஎம்மில் கூட கழுகு படத்தில் ஒரு கண்ணாடியிலே ஒரு பஸ் ரெடி பண்ணு, சங்கர் கூட ரெடி பண்ணார்.
அந்த மாதிரி கண்ணாடி கார் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஏசி டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் பார்த்துட்டு கை காட்டுற மாதிரி கூட பண்ணலாம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே வெள்ளை அறிக்கை விட்டது எல்லாருமே விட்டுருக்காங்கல்ல. பிடிஆர் விட்டுருக்காரு, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எல்லாருமே தான் இங்கே விட்டுருக்காங்க. வெள்ளை அறிக்கைன்னா ஓப்பனாக அதில் என்னன்றது சொல்கிறது தான் வெள்ளை அறிக்கை. என்ன வெள்ளை அறிக்கை? வெள்ளை பேப்பரில் அடித்து அனுப்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த 714 மதுபான கடைகளை மூடினது அப்படின்னா அதுவும் தான் ஃபஸ்ட்டுன்னு எல்லாருமே ஃபுல்லாக மூட வேண்டியதானே. என்ன 714? இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூலு, அப்புறம் கோயில், அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான கடைகளை நான் மூடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து எடுத்தோன்னா ஒரு 714 கடையை மூட்டார். பார்சல் வாங்கிட்டு போக போகிறாங்க. எங்கே அங்கே விற்கலைன்னா பார்சல் வாங்கி அடிச்சுட்டு போக போகிறாங்க. சரி, அது ஆத ஒரிஜினலாக மது ஒழிப்புத்துறை இதுவாக இருக்கார். ஸோ ஆமாம், அவர் அப்புறம் மது ஒழிப்புத்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டு அப்புறம் இது பண்ணோன்னா ஃபுல் டோட்டல் கான்ட்ராக்ட் அவர் தான் எடுப்பார். ஸோ அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அதை வச்சுன்னா அவங்க மாமனாருக்கு வந்து எவ்வளவோ செலவு பண்ணார். எல்லா பிஸ்னஸ் லாஸ். ஆனால் பாராட்டலாம் அவர். ஒரே ஐடியா பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுக்க போகிறார். இவ்வளோ நாள் லாஸ் பண்ணதுக்கு செலவு பண்ணதுக்கு அவருக்காக. ஓகே, அதில் டேலண்ட், அந்த டேலண்ட்டை பாராட்டி தான். ஸோ பெரிய உதவியாக இருக்க போகிறாருங்கிறீங்க. ஃபைனலாக வந்து என்னென்னா, அரசவையில் ஒருத்தருக்கு வேலை, அதாவது ஒரு அரசு அலுவலராக பணியில் அமர்த்திருக்கிறார். ராதன் பண்டிட் அப்படிங்கிறவரை பணியில் அமர்த்திருக்கிறார். நம்மளுக்கு அவர் பழைய நண்பர் தான். அவர்கிட்ட 2-3 டைம் பேசியிருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. ராதன் பண்டிட்டு பல்வேறு எல்லார் மேலேயும் ஒரு சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது. என்னென்னா, ஆட்சியே மாறிப்போச்சு. ஜோஷி என்ன பாவம் பண்ண புரியுதா? நீ வந்து இவங்க அடிக்கிற கும்மாளத்துக்கும் இதுக்கும் கூத்தாட்டத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டால், யார் எம்எல்ஏனே தெரியாமல் ஒரு கூட்டம் ஓட்டு போட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இப்போ கடைசியில் இப்போ ஒரு ஜோசியத்துக்காரருக்கு ஒரு பதவி கொடுத்து தான் பிரச்சனையாக போகுது அந்த தமிழ்நாட்டில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எதிர்ப்பு வந்து எடுத்தோடனே தேமுதிகலேருந்து பிரேமலதா அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் சரி செய்யணும். அது என்ன இருக்குது, ஜோசியக்காரன்னா என்ன தீண்டத்தகாதவனா? கஞ்சா விற்கிறவனுக்கே சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. சாராயம் விற்கிறவன் எம்எல்ஏவாக இருக்கான். பல கட்சிகளில் ஏன் ஜோசியக்காரர் கூடாதுன்னு என்ன இருக்குது? தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. இந்த விஷயத்தை நான் கண்டிக்கிறேன். உங்களை என்னையும் கண்டிக்கிறேன். இருக்கக்கூடாதுன்ற கேள்வி நீங்கள் கேட்டதுனால நான் ஏன் கேட்டேன், அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்க எதிர்த்தாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் எதிர்க்கிறதுக்கு இனிமேல் என்ன இருக்குது? நான் சொன்னேன் இல்லையா, விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்த பொழுது, அரசியல் கட்சி ஆரம்பித்த போது எல்லாருக்கும் இருந்த அந்த ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது. என்ன நடக்க போகுது, என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது. இன்னைக்கு வந்து அவர் தீகா செயலாளர் வீரமணி வந்து வரவேற்பாராம். சால்வையெல்லாம் போட்டு வரவேற்று கேட்டால், மரியாதை நிமித்தமாக யார் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அப்படின்னு ஒரு வடையை சுடுறீங்க. இன்னொரு பைத்தியம், அரசியல் பைத்தியம், வைகோன்ற ஒரு அரசியல் பைத்தியம் வந்து கொண்டாடுறாரு. வீட்டில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணால் கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? இதை விடமா ஒரு ஜோசியரை வந்து பதவி கொடுக்குறது கேவலன்றீங்க? இதை விட ஒரு கேவலமாக அது? ஏன் ஒரு கட்சி தலைவன் தன் வீட்டில் தன்னுடைய சோத்தை தின்னுட்டு தன்னுடைய காசில் சம்பளம் வாங்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து உனக்கே ஓட்டு போடாமல் உன் கட்டுப்பாடை மீறி இன்னொரு எதிர்கட்சியை சேர்ந்த போட்டுட்டு அழகாக ஒன்று இழிச்சிக்கிட்டு அவங்கள கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கிட்ட ஒரு தலைவன் கூட்டணியில் வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு அவமானமாக தெரில. ஒரு ஜோசியனுக்கு பதவி கொடுத்து உங்களுக்கு அவமானமாக தெரியுது. ஜோசியன் தீண்டத்தகாதவனா? என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இது வரைக்கும் அவங்க கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டப்போ அது சரியாக தான் இருந்தது. ஏன்னா எந்த வீட்டில் வேலை செய்யணுமோ அது அவர் சொன்னது உண்மையிலேயே ஒரு நெருடலான ஒரு விஷயமா தான் இருக்குது. அவருடைய கிரெடிபிலிட்டியை அவரே குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது. என் வீட்லேயே யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறத பகிரங்கமாக சொல்கிறாரு. அது எதிர்கட்சிக்காரனை வீட்டுக்கு வர வச்சு முதலமைச்சராக இருக்கார். அது ஓகே, மரியாதை கொடுத்து அவரை கூப்பிட்றாருன்ற வேறு. அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தானே, அவரை எதிர்த்து தானே கிளம்பாட்டீங்க நீங்கள். அப்போ திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஓட்டு போடல அப்படின்னா உங்களை எது கூட்டணியில் வச்சுருக்கணும் திமுக? அதுக்காக தான் திமுக அவரெல்லாம் ஓடி போயிடுவாருன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறது. இப்போ வந்து தெரியுதாப்பா
உங்கள் சின்னத்தில் நிற்க வச்சுருந்தா இந்நேரம் முதல்ல ஓடி போயிருக்கிறது அவராக தான் இருப்பார். என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, வேலைக்காரி விஷம் வச்சுட்டு வந்துட்டான். வச்சுருப்பாங்க. ஏங்க இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியங்களை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வேலை பார்க்க வச்சிங்கன்னா, ஐயா என்ன நம்ம விஜய் ஐயாவுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி எலி மருந்தை கலந்துட்டா என்னங்க பண்ணுவீங்க? நம்ம வைகோ நல்லதுக்கு தான் சொல்கிறோம். நல்ல வேளை அவர் ஓட்டு போட விட்டதுனால தப்பிச்சிருக்காரு. ஒருவேளை அவரும் கூட சேர்ந்து வேலையாட்களுக்கு பேச்சை கேட்டு போட்டாரான்னு தெரியல. போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவரே அவரோட உற்சாகத்தை பார்த்தீங்களா இல்லையா? என்னமோ இவரை பார்க்க கூட்டம் வந்த மாதிரியும் பைத்தியம் முடிச்சு போய் அவங்க வந்தது இவ்வளோ நாள் இவர் அங்கே தான் வாலிபால் விளாண்டுருப்பார் வீட்டு பக்கத்தில். இவர் எவனுமே கண்டுக்கிறவே மாட்டாங்க. அப்போ விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஏன் போய் பேய் பிடிச்ச மாதிரி கை காட்டுறீங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இவ்வளோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் கூட்டத்தை பார்த்து. கூட அந்த உற்சாகம் தான். என்னத்தை சொல்கிறது? அப்போ இதெல்லாம் விட இந்த வைகோவெல்லாம் விட வந்து ராதன் பண்டிட் மோசமான ஆள் கிடையாது, பைத்தியம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் அது அதான் நீங்கள் சொன்னதை பார்த்தா இப்போ நடக்கிறது எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நார்மல் தான். இனிமேல் அது எப்படி மாறுங்கிறது அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்களை வச்சு மாறுமான்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம், மாறுமாங்கிறதாம்மா கரெக்டு. அப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி எல்லாருமே சொல்லிக்கிறேன்னா எல்லா எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்தார். எஸ்பி வேலுமணியை உட்பட்டு சிவி சண்முகம் அவர்களையும் சந்திக்கிறார், எடப்பாடியை தவிர. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் ஆதரவு இவர் தெரிவிக்கல. இல்லைண்ணே, இப்போது சீமான் எந்த ஆதரவும் தெரிவிக்கல, அவரை சந்திக்கிறார்ல. எடப்பாடிக்கு மட்டும் ஏன் அந்த பாகுபாடு தெரிவிக்கலன்னு? எடப்பாடி பாகுபாடு அப்படின்னா அதுலேருந்து உடஞ்சி வந்தவங்க தானே அவர் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் அவரை எதுக்கு போய் பார்க்கணும்? இப்போ சீமான்லேருந்து உடந்து இப்போ சாட்டை துறை அப்போ வந்து ஆதரவு அப்படின்னா சீமானை சந்திக்க மாட்டார். அப்போ விஜய் யாரெல்லாம் சந்திச்சாரோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா? ஆமாம். ஓகே, அப்படின்னு இவராக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஆமாம். இல்லை, அதை வைக்க ஒரு தடவை சொன்னாருன்னா அண்ணாதுரைக்கு பிறகு இவர் தான் வந்து எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். அண்ணாதுரை அவர்கள் போய் சந்தித்ததுக்கு பிறகு அந்த சந்தித்த தலைவர்கள் யாருமே திரும்ப சட்டசபைக்கு வரல. அது வரலன்னு கிட்டத்தட்ட வந்து ஃபேர்வெல் மாதிரி கொடுத்துருக்காரு அண்ணாதுரை. அதுக்கப்புறம் வந்து அண்ணா முடிச்சிடலாம். நன்றிண்ணே, வணக்கம். நன்றி, வணக்கம்.